ஏர்போர்ட் போகலாமா, அதுவும் சைக்கிளில். இந்த யூகேல ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, நீங்கள் சைக்கிளில் போகும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்குன்னு தனி ட்ராக், நடந்து போகிறதுக்கு தனி ட்ராக், அதே மாதிரி கார் பஸ் எல்லாம் போகிறதுக்கு தனி ட்ராக் இருக்கும். எப்படி தனி ட்ராக்கோ அதே மாதிரி சைக்கிளுக்கு தனி சிக்னலும் இருக்கும். ஏர்போர்ட் தூரனால நான் ஏர்போர்ட் வரைக்கும் சைக்கிளில் போகல, சைக்கிளில் ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறேன். யூகே அண்ட் யூரோப்பில் நிறைய ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு ஏர்போர்ட் மாதிரியே இருக்கும். ஏர்போர்ட் மாதிரியே அரைவல், டிபார்ச்சர், எந்த ஜோனுக்கு போகணும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் சைக்கிளை ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்குன்னு தனி கேரேஜ் இருக்குது. ஸோ நான் இந்த வாட்டி வேல்ஸ்லேருந்து வர ட்ரெயினில் தான் போனேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த கேரேஜ் சைக்கிள் கேரேஜ்னு கிளியராக போட்டிருப்பாங்க. அதில் சைக்கிளை பார்க் பண்ணி சீட் பெல்ட் மாதிரி சைக்கிளுக்கும் பெல்ட் போட்டுன்னு பாடிக்கலாம். நான் போனது வேல்ஸ் ட்ரெயினால் வெல்ஷ் லாங்குவேஜும் போட்டிருந்தாங்க. நான் மெயினாக ஏர்போர்ட் போல் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். சரி ஊருக்கு தான் போல், அட்லீஸ்ட் ஏர்போர்ட் ஏதாவது பார்க்கலாம் போய் பார்த்தா ஏர்போர்ட் சன்செட்டில் வேறு லெவல்.